ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இல்லை ரொம்ப மாதமே ஆச்சு. அதை பற்றி அப்புறம் பேசுவோம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சார் நடித்து ரிலீஸ் ஆன கோட்டு படத்தை பற்றி தான் பேச போகிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷோ போயிருந்தேன். நம்ம சேலம் ஆஸ்கர் தேட்டரில் பார்த்தீங்கன்னா 10:15 ஷோ போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஷோ, அந்த ஷோக்கே பார்த்தீங்கன்னா போயிருந்தேன். படம் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூ நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், படம் ஒர்த்து. என்னடா வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் கோச்சிக்காதீங்க. நேற்று கத்தி கத்தி வாய்ஸ் இதாகிடுச்சு, அதனால தான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்ருக்காங்க. ஏன் கொடுக்குறாங்க, எதுக்கு அப்படி கொடுக்குறாங்கன்னே தெரில. ஆனால் படம் பர்சனலாக சொல்கிறேன், நிறைய சஸ்பென்ஸ், நிறையா இங்கே கேமியோஸ்னு சொல்லிட்டு படம் பக்காவான என்டர்டெய்னர் படமாக இருந்துச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், கொடுக்குற காசுக்கு 3 மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. தயவுசெய்து அந்த ரிவ்யூ பார்த்துட்டு யாரும் படம் பார்க்காம இருக்காதீங்க. தேட்டரில் போய் கண்டிப்பாக படம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு படம் 3 மணி நேரம் ஒர்த்தாக இருக்கும். நல்லா என்டர்டெயின் பண்ணும். ஃபேமிலி அண்ட் ஆடியன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. கண்டிப்பாக படம் ரொம்ப நல்லாயிருக்கும். தயவுசெய்து எல்லாம் போய் தேட்டரில் போய் பாருங்கள். ஏன் இப்படி நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா மதன் கௌரி ப்ரோவெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரிவ்யூ பண்ணியிருந்தார். ஒரு ஃபேன் பாயாக இருந்து ரிவ்யூ மாதிரி இல்லை, அவரோட ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். எல்லாமே நல்லாயிருக்கு. படம் கண்டிப்பாக ஒர்த்து. ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் அது இது நல்லா ஃபஸ்ட் ஹாஃபில் வச்சுட்டு, செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா எங்கே செகண்ட் ஹாஃபில் அடி வாங்கிருமோன்னு நினச்சா அங்கே தான் வந்து 1 vs 1ங்கிற மாதிரி கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளேல ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு, சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி வெங்கட் பிரபு வந்து பார்த்திங்கன்னா எங்கேஜ் பண்ணி சீட் எட்ஜில் உட்கார வச்சு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக மூவ் ஆன் பண்ணார். கண்டிப்பாக சொல்கிறேன், யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. பாட்டு ஒர்க்காக இருந்துச்சு. படத்தில் பார்க்கும்போது படம் உண்மையாக சொல்கிறேன் செம்ம ட்ரீட்டு. மறக்காமல் போய் எல்லாம் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியாக போய் பாருங்கள், எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னும் தளபதி சார் நடிக்க போகிறதா 2 படம் தான். சொல்லப்போனால் இன்னும் ஒரு படம் தான் இருக்குது. அதனால் தயவுசெய்து யாரும் நெகட்டிவாக வந்து இது பண்ணாமல் போய் பாசிட்டிவாக பார்த்து படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.